நம்ப ரவி அஸ்வின் வந்து 100வது டெஸ்ட் விளையாண்டுட்டாருங்க. 5த் டெஸ்ட் தர்மன்ஷாலால விளையாண்டது வந்து அவரோட 100வது டெஸ்ட்டுங்க. ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு பிளேயர் வந்து 100வது டெஸ்ட் விளையாடுறதுங்க. 14தா 17த் இந்தியனுங்க. நம்ம தமிழகத்துக்கே பெருமை சேர்த்தது வந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் தாங்க. ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு பிளேயர் வந்து நம்மளுக்கு வந்து 100 டெஸ்ட் விளையாடுறது வந்து அஸ்வின் தான். அவரோட ரெக்கார்டை பற்றி என்னங்க சொல்கிறது, எவ்வளோ ஸ்டாட்ஸ் வச்சுருக்காரு. டெஸ்ட்டுனா அஸ்வின் தான் எக்கனாமிக் ரேட்டில், ஒன் டேனாலும் அஸ்வின் தான், 2020னாலும் அஸ்வின் தான். அஸ்வின் வந்து நம்ம பாராட்டி ஆகணுங்க. நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. நல்ல பவுலிங் போடுறாரு. 500 டெஸ்ட் விக்கெட்ஸ்லாம் எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஹேட்ஸ் ஆஃப்ங்க அஸ்வினுக்கு. அஸ்வின் வந்து இன்னும் நிறையா சாதிக்கணும். 600 விக்கெட்ஸ் மேலே எடுக்கணும். 600, 650 மேலே எடுக்கணும். அதை தான் நான் சொல்லுவேன் அஸ்வின்கிட்ட. அஸ்வினோட டெடிகேஷன்னா சான்ஸே இல்லைங்க. இந்த தேர்ட் டெஸ்ட் அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டாருங்க. என்ன மாதிரி பிளேயர் அஸ்வின். அஸ்வினுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் உண்மையிலே. அஸ்வின் வந்து இன்னும் நிறையா விக்கெட்ஸ் இந்தியாவுக்காண்டி எடுத்து இந்தியாவை வந்து பெருமை சேர்க்கணும் அஸ்வின். அஸ்வின் வந்து இன்னும் நிறையா டெஸ்ட் விளாடுவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விளாடணும். அவர் ஏஜ் 37 தான் ஆகுது. ஒரு 40 வரையும் விளாடலாம். ஏன்னா நல்ல ஃபிட்னஸாக இருக்கார் அஸ்வின். அஸ்வினுக்கு வந்து ராகுல் டிராவிட் வந்து நல்லா பேசினார் அவருக்கு அந்த 100 டெஸ்ட் கேப் கொடுக்கும்போது. அஸ்வின் வந்து இன்னும் நல்லா விளாடுவாருன்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து பெருமை சேர்த்தது வந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின். அவரை வந்து ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அவர் வந்து ஒரு கிரிக்கெட்டில் வந்து ஒரு என்சைக்ளோமீடியா மாதிரி. எதை கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடுவார் கிரிக்கெட்டில். இந்த ரூல்ஸ்னால் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாருங்க அஸ்வின். நம்ம தமிழ்நாட்டுக்கே ரொம்ப பெருமை சேர்த்தது வந்து இந்த அஸ்வின்ங்க. அஸ்வின் வந்து 100 டெஸ்ட்டு இந்தியாவுக்கு ஆடுறதுன்னா ரொம்ப பெரிய விஷயங்க. அதில் எவ்வளோ இருக்கும் பிரச்சனைன்ட்டு அவருக்கு தான் தெரியும். ஏற்கனவே நிறையா டெஸ்ட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் அவர் விளையாடாம இந்தியாவில் மட்டும் விளையாட வைப்பாங்க. சம்டைம்ஸ் ஃபாரினில் விளையாட வைப்பாங்க. ஒரு டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு தான் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ்லேயும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா விளாண்டுருக்காரு அஸ்வின். அஸ்வினுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அவர் 100வது டெஸ்ட்டு விளாட்றதுக்கு. இன்னும் அஸ்வின் நிறையா டெஸ்ட்டு விளாண்டு இந்தியாக்காண்டி பெருமை சேர்க்கணும். இன்னும் நிறையா விக்கெட்ஸ் எடுக்கணும் இந்தியாக்காண்டி. அஸ்வினுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல டெஸ்ட் மேட்சாக அமையணும். ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் இன்னும் 4 விக்கெட் எடுத்து 5 விக்கெட் எடுத்து நல்ல பெருமை சேர்க்கணும். அஸ்வினுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அஸ்வின் இன்னும் நல்லா விளாண்டு இந்தியாக்காண்டி நல்லா பெருமை சேர்க்கணும். அஸ்வினோட கமிட்மெண்ட்ஸ்னால் வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம இந்தியாக்காண்டி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் 100வது டெஸ்ட்டு விளாட்றாருன்னா எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது வந்து தெரியும். சவுத் சைட்லேருந்து ஒரு இந்தியன் டீமில் வந்து 100 டெஸ்ட்டு ஆடுறதுன்னா சாத்தியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவார் அஸ்வின். ஒரு சீரியஸ்க்கும் ஒரு வேரியேஷன் கொண்டு வருவார். புது புது பவுல்ஸ்லாம் கண்டுபிடிப்பார். புது புது கிரிப்பு கண்டுபிடிச்சி பவுலிங் போடுவார். அஸ்வின் வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் அஸ்வினுக்கு. இந்த எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியும். 100 டெஸ்ட்டு ஆடுறதுன்னா இந்தியாவிலலாம் சான்ஸே கிடையாது. இன்னும் மட்டும் வர ஜென்ரேஷன்னா யாராச்சும் 100 டெஸ்ட்டு விளாடுவாங்களா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அப்போ ஹெவி காம்படிஷன் இருக்குது இந்தியாவுக்கு. அப்படி அது மாதிரி காம்படிஷன் இருக்குது நம்ம இந்தியாவில் 100 டெஸ்ட்டு ஆடுறதுலாம். இந்த இன்னும் மட்டும் வர ஜென்ரேஷனில் வந்து 100 டெஸ்ட்னா ஆடுவாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் அது அஸ்வின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ அஸ்வின். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ.